Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard biology plus வந்து PU science students. சரிங்களா? first midterm examsக்கான important questions பார்க்க போறோம். book back plus வந்து interior. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோஸ் பார்க்கலாம். 11th பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கு பாட்னி அண்ட் சுவாலஜி மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தோம், அவங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரிங்களா? அதனால் பயாலஜிக்கு பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதில் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்ப்போம். கண்டினியூவாக 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்துருவோம். ஸோ பியூ சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும் சேமான கொஸ்டின் தான். ஒரு சிலது மட்டும்தான் அதிகரிக்கும். அது எது அப்படின்னு சொல்லிடுறேன், அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் சரிங்களா, கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ் படிச்சிருங்க. அதே போல் ஐம்பெரும் பிரிவோட வகைப்பாட்டு வியாதி, அதோட நிறை குறைகள் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. கிராம் சாயமேற்றும் முறை, ஸ்டெப்ஸ் அண்ட் கிராம் ஸ்ட்ரைனிங்கு, அதுக்கடுத்து லைக்கனோட பொது பண்பு, அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி. இது வந்து பியூ சயின்ஸ்க்கு மட்டும் தான் பயாலஜி படிக்க தேவை. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருங்க பாருங்கள், இது வந்து பியூ சயின்ஸ் மட்டும் தான், பயாலஜியை வந்து என்ன பண்ண தேவை, படிக்க தேவை. சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் பொறுத்த வரைக்கும் பாசிகளின் பசிகனியும் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடையை நியாயப்படுத்துக, ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வேறுபாடு, ஸ்டீலோட வகை, சைக்கஸ் கூட்டிலை காம்பின் உள்ளமைப்பு. இதுவும் பியூ சயின்ஸ்க்கு மட்டும்தான், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம். இது லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஆணிவேர் உருமாற்றம், தரை ஒட்டிய தண்டோட மாறுபாடு, இலையோட அடுக்கமைப்பு. சரிங்களா? இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் இதை வந்து இப்போதைக்கு படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூழ் ஒட்டுமுறை, சதைக்கனிகளோட வகைகள், கனியோட பனி, கனி முக்கியத்துவம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது கனிகளை பற்றி படிக்கிறப்ப. ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம நிறைய படிக்கிற கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம் ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம். மினிமம் ஃபஸ்ட்டு இதெல்லாமே படித்து வச்சுங்க. எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம், அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் பார்ப்போம். சாப்டர் 1 ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் வேறுபாடு, முனிராவோட பண்பு, பூஞ்சை வெறி, விரியான், கேப்னோபிளிக் பாக்டீரியா, அதுக்கடுத்து ஆர்கி பாக்டீரியானா என்ன, மைக்கோபிளாஸ்மா, பாக்டீரியோபேஜ், சைனோபாக்டீரியம். இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின். இந்த சைனோபாக்டீரியம் பாக்டீரியோபேஜ்லாம் சிம்பிளாக இருக்கிறது. சரிங்களா? இந்த மைக்கோபிளாஸ்மாலாம் கொஞ்சம் படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா பிளக்டோஸ்டீலு, பிக்னோசைலிக்கு, பிரேஃபைட்டுகள் கருவுதலுக்கு நீர் அவசியம், உனது விடையை ஏற்கிறாயா, நியாயப்படுத்து, ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் பொது பண்பு. ஸோ இந்த டைம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்லுமே இது கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பீட்னா என்ன, ஆம்பர்னா என்ன, ஒற்றைமடிய கேமெட் உயிரி, இரட்டைமடிய கேமெட் உயிரி வேறுபாடு, சந்ததி மாற்றம்னா என்ன, இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் வேரோட பகுதிகளை படம் வரைந்த பாகம் குறி, இது வந்து இலைத்தோல் தண்டு. ஸோ இலைத்தோல் தண்டு, குறி இலைத்தோல் தண்டு, வரம்புடைய கிளைத்தல், வரம்பற்ற கிளைத்தல், இதெல்லாம் புக் பேக்கில் நமக்கு வரும். ஓர் நடுநரம்பு, பல நடு நரம்பு, இதுவும் புக் பேக்கு. வேரின் பனி, ஒளிச்சேர்க்கை வேர்கள், அதுக்கடுத்து இலைத்தோல் காம்பு, இதெல்லாமே படித்து வச்சுங்க. வேரோட பண்பு, தண்டோட பண்பு, இலையோட பண்பு. ஸோ இந்த லெசன் வரும்போது லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு, இதோட பண்பு, அதுக்கடுத்து என்னென்னா பனி. சரிங்களா? கண்டிப்பாக படிச்சுங்க. ஃபங்க்ஷன்னு என்ன இருக்கும், அதுக்கடுத்து கேரக்டர்னு இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 4th லெசனை பொறுத்த வரைக்கும் கலைச்சொல், இது எதுப்படி வேணாலும் மாற்றலாம் நமக்கு. சரிங்களா? மகரந்த தாள்னு இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கட்டாக இணைந்தது, எப்படி வேணாலும் நமக்கு மாற்றி மாற்றி கேட்கலாம், அதை பார்த்துங்க. ரெசிம் சைம் வேறுபாடு, அதுக்கடுத்து இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, வெஸ்ட்டு ஸ்லாஸ்டர்னு வரும். சரிங்களா? அதுக்கடுத்து பேப்பர்ஸ்னால் என்ன, கைனோஸ்டீஜியம்னா என்ன, விதையின் பணிகள், சிறுகதிர்னா என்ன, கூட்டுக்கனியை திரள்கள் நிலந்து வேறுபடுத்துக. அதுக்கடுத்து சிறப்பு வகை மஞ்சரி, கலப்பு வகை மஞ்சரி. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணி வச்சுங்க, படிச்சுங்க. ஏன்னா போன வாட்டி சிறப்பு வகை மஞ்சள்லேருந்து கொஸ்டின் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. கலப்பு வகையில் என்ன கேட்கல, அதனால் அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுவாலஜி பார்ப்போம். சுவாலஜியில் 5 மார்க்ஸ். ஸோ இந்த 5 மார்க்ஸு நோட் பண்ணி வச்சுங்க. வகைப்பாட்டியலுக்கான கருவிகள், அதுக்கடுத்து பாரம்பரிய வகைப்பாட்டு கருவி, மின்னியல் சார்ந்த கருவி, இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. முதுகுநான் உடைய மற்றும் முதுகுநான் அற்ற விலங்குகளோட பண்பு, இது வந்து செகண்ட் லெசன். தொகுதி நீடோட கேரக்டரு, கண்ணுக்காலிகளோட கேரக்டர். சரிங்களா? அதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து திசு அளவிலான கட்டமைப்பு, அதில் பார்த்தீங்கன்னா எப்பித்திலியம்னா என்ன, அதோட வகை, தசு திசுவோட வகை. அதுக்கடுத்து 4th லெசனை மண்புழுவின் கழிவு நீக்க மண்டலம், தவளையோட சுவாச முறை, தவளையின் மூளை,
தவளையோட பொருளாதார முக்கியத்துவம், தவளைக்கும் தேரைக்கும் உள்ள பண்பு. ஸோ இந்த ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் தவளையை பற்றி படித்து வச்சிங்க. ஏன்னா தவளையை பற்றி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தோம் பப்ளிக் எக்ஸாம்ஸில். அது பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர், அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் பார்ப்போம். இது வந்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். ஃபெலிடே குடும்பத்தின் பண்பு, சிற்றின கோட்பாட்டிலோட சார்லஸ் டார்வினோட பங்கு, விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணத்துக்கு வேறுபாடு, மனிதன் வகைப்பாட்டு படிநிலை, பெயரிடுவதற்கான அடிப்படை விதி. அதுக்கடுத்து விலங்குலகத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வாழும் தடையற்ற மீன்களிலிருந்து குறித்தெலும்பு மீன்களை வேறுபடுத்தி காட்டும் பண்பு, எலும்போட 3 முக்கிய பண்பு, மீன்களில் காணப்படும் காற்றுப்பை பண்பு, உடற்குழி அதன் வகை, தொகுதி அனலிடா அதோட பண்பு, முற்தொழிகளோட பண்பு. சரிங்களா? அதுக்கடுத்து 3rd லெசனு மீள்தன்மை நாழிகை, மீள்தன்மை இணைப்பு திசு வேறுபாடு, இணைப்பு திசுக்களோட பணிகள், வேறுபடுத்துக பயாப்சி அட்டாப்சி. அதுக்கடுத்து 4th லெசனை பார்த்தீங்கன்னா தவளையில் காணும் சுவாச முறை, தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை, ஆண் மற்றும் பெண் கரப்பாம்பூச்சி வேறுபாடு, ஆண் தவளை மற்றும் பெண் தவளை எவ்வாறு வேறுபடுத்துவாய், தவளையோட செரிமான மண்டலம். ஸோ லாஸ்ட் டைம் இதுதான் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 2 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் பாருங்கள். 2 மார்க்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்டிமோ ஃபைல்ஸ் படிச்சுருங்க, கிளாடோகிராம், டாட்டோனமி, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கொஷின். சரிங்களா? இது வந்து படித்து வச்சுங்க. மற்ற கொஷின்ஸ் வந்து படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. அதே மாதிரி இந்த கோவியர் கழுதை எண் மல்டித்தன்மையோட முறைகள். அதுக்கடுத்து சாப்டர் 2ல் பொறுத்த வரைக்கும் சுடர் செல், சரிங்களா, ஃப்ளேம் செல்னு சொல்லுவோம், மாதிரி முதுகாணி அதோட படம், அதுக்கடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்க்கியூட்டரி சிஸ்டம். சரிங்களா? சைசோஸ் எலிமெண்ட், இன்ட்ரோஸ் எலிமெண்ட், இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 3rd லெசனை பொறுத்த வரைக்கும் நியூரோனோட படம், டயக்ராமு, அதுக்கடுத்து ரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு, ஒயிட் அண்டு ப்ரௌன் அடிப்போ டிஷ்யூ அது வேறுபாடு. அதுக்கடுத்து 4th லெசனை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கும். ஸோ இதுலேயும் சொல்லக்கூடியதை படிச்சுருங்க. வோம் காஸ்டிங், சரிங்களா, நான்குள் கட்டி அதை படிச்சுருங்க. ஸ்டெர்கம் ஸ்டெர்னம், சரிங்களா, இது வந்து பெர்கம்னு இருக்குது, ஸ்டெர்கம் ஸ்டெர்னம். அதுக்கடுத்து எபிசோயிக்கு எண்டோசோயிக் அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து பெரிஸ்டோமியம், புரோட்டோஸ்டோமியம், எர்த்தோம் அதை வந்து படிச்சுருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஒய் யூ கால்டு காக்ரோச்சஸ் பெஸ்ட் அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து தவளையோட வகைப்பாட்டு படிநிலை, இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே 1 or 2 அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.